நாட்டில் தொடர்ந்து செயல்பட அரசாங்கத்தால் உரிமம் வழங்கப்பட்ட முதல் 2 சமூக ஊடக சேவை வழங்குனர் அல்லது குறுந்தகவல் செயலி நிறுவனங்களாக டிக்டாக்கின் பைட்டான்ஸ் மற்றும் வீசாட்டின் டென்சென்ட் திகழ்கின்றன. நேற்று தொடங்கி அமலுக்கு வந்துள்ள சமூக ஊடக ஒழுங்குமுறை மேலாண்மை விதிகளுக்கு விண்ணப்பித்துள்ள 4 நிறுவனங்களில் இந்த 2 நிறுவனங்களும் அடங்கும். அடுத்து டெலிகிராம் உரிமை பெறுவதற்காக கடைசி கட்டத்தில் உள்ளது. வெகு விரைவிலேயே அதற்கு உரிமம் கிடைத்துவிடும் என MCMC எனப்படும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் கூறியது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஆகியவற்றின் தாய் நிறுவனமான மேத்தாவும் உரிமம் பெறும் முயற்சியில் இறங்கியுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளை பூர்த்தி செய்ததும் மேத்தாவுக்கும் உரிமம் வழங்கப்படும் என MCMC அறிக்கை ஒன்றில் கூறியது. இவ்வேளையில் எக்ஸ் தளமும் யூடியூப்பை நிர்வகிக்கும் கூகுள் நிறுவனமும் இதுவரை MCMCயிடம் விண்ணப்பிக்காமல் உள்ளன. அரசாங்கம் நிர்ணயித்துள்ள 8 லட்சம் பயனர்கள் வரையறையை எக்ஸ் தளம் பூர்த்தி செய்யவில்லை என்பதால் அது விண்ணப்பிக்காமல் இருக்கக்கூடும். என்றாலும் எக்ஸ் தள பயனர்களின் உண்மை எண்ணிக்கையை உறுதி செய்யும் பணிகளில் MCMC இறங்கியுள்ளது. கூகுளோ யூடியூப் வீடியோ பகிர்வு குறித்த சில ஐயப்பாடுகளை எழுப்பியுள்ளது. எனவே அதனுடன் பேசி வருகிறோம் என MCMC தெரிவித்தது. சமூக ஊடகங்கள் தங்களின் செயலுக்கு தாங்களே பொறுப்பேற்பதை உறுதி செய்யும் இந்த உரிம விவகாரம் கடந்த ஆண்டு முதன்முறையாக முன்வைக்கப்பட்டது. இணைய மோசடி, பகடிவதை, ஆபாச உள்ளடக்க பகிர்வு என குற்றச்செயல்களுக்கு சமூக ஊடகங்கள் துணை போவதால் அரசாங்கம், குறிப்பாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாசில் பெரும் முயற்சி எடுத்திருந்தார். சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்துவது என்பதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா என்ற கேள்வி அப்போது எழுந்தது. ஆனால் அது சாத்தியமே என்பது இந்த 4 நிறுவனங்கள் உரிமத்துக்கு விண்ணப்பித்துள்ளதன் மூலம் இன்று நிரூபணமாகியுள்ளது. அரசாங்கத்தின் இந்த தொடர் முயற்சிகளால் இந்த புத்தாண்டு தொடங்கி மலேசியர்களுக்கு இணையம் மேலும் பாதுகாப்பானதாக இருக்கும் என நம்பப்படுகிறது.